நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா மாயமோகினி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். சோ மாயமோகினி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ராசா விக்ரம். அண்ட் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல இன்ஃபேக்ட் அவங்க தான் லீட் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். KR விஜயா அம்மா நடிச்சிருக்காங்க. சோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமால திரும்பவும் இந்த படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. மாயமோகினி அப்படிங்கிற டைட்டில்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படம் வந்திருந்ததுங்க. திரும்பவும் அதே டைட்டில்ல இப்ப புதுசா படம் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட கதைக்களமும் பாத்தீங்கன்னா பழைய மாயமோகினியோட கதைக்களம் மாதிரி தான் சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலான மூவி டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல நடிக்க சொல்லி டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து கேட்டப்போ எதுக்குங்க இந்த சின்ன விஷயம்லாம் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா இது வந்து நிஜமாவே ஒரு வாழ்ந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இது நீங்கள் பண்ண நல்லா இருக்குன்னு நாங்கள் எல்லாம் ஆசைப்படுறோம். சரி உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் பண்ணுறேன் நிச்சயமா. அப்படின்னா என்ன இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டேன். அவங்களும் கூட்டிகிட்டு போனாங்க. அதோட அது இன்னொரு கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க கொடிமரம் நடுறதுக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோடய வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். கேமராமேனும் சரி, டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் நல்லா போகணுன்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருக்கு. முக்கியமாக எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவர் இஸ் டன் இட். அதே மாதிரி ரீரெக்கார்டிங் அண்ட் மியூசிக் பியூட்டிஃபுல். திரையரங்குகளில் படங்களை பார்த்து இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடுதே, நம்மளும் ஒரு படம் எடுத்தா என்னங்கிறதுனால மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு இறங்கி இருக்காரு. அதனால இவர் வாழ வேண்டும். எங்கள் சினிமா துறை என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ வைக்கும் இந்த சின்ன படங்கள் வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க சிரிப்புக்கு சொக்காத மனிதன்னா மனிதனா இருக்க முடியாது. அதே மாதிரி அவங்க நடிப்புக்கு நடிகர் சிவாஜி கணேசன் கூட போட்டி போட்டு நடித்த ஒரே நடிகை திருமதி KR விஜயா மட்டுமே தான். அந்த மாயமோகினி அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மாயமோகினி வந்து அப்போ வந்து ஜெகன்மோகினின்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தை விட மிகப்பெரிய வெற்றியா இந்த படம் ஓடணுங்கிறது என்னோட எண்ணம். நானும் இந்த படத்துல ஹீரோவுக்கு அம்மாவா ஆக்ட் பண்ணியிருக்கேன். புது ப்ரொடியூசர் அவர் வந்து அந்த என்னன்னு தெரியாது. அவர் நம்பி வந்து ராசா விக்ரம் டைரக்டர் சார் நம்பி அவர் வந்தாரு. அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு இந்த நிமிஷம் வரைக்குங்க அந்த ஒரு இதுவே பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒற்றுமையா, இந்த ஒற்றுமை அடுத்த படங்களும் அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இந்த மோகினி படம் வெற்றி ஆகிற மாதிரி இன்னும் பல படங்களும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து அவங்க ஆயுள் பூர்வம் நல்லபடியா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். KR விஜயா அம்மா யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அவ்வளவு ஹிட்ஸ், அவங்க படங்கள் எல்லாமே ஹிட் தான். அந்த அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக அவங்க எப்பவுமே ஒரு சிரிப்போடும், நம்ம ஜாகவர்த்தங்க சார் சொன்ன மாதிரி அவங்க எப்பவுமே ஒரு தெய்வீகமான ஒரு ரோல் தான் இருக்கு. அவங்க ஜாஸ்தி அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரோலை பார்க்கும்போது டெஃபினட்டா வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டோட்டலா ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படம் மாயமோகினி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரொடியூசரை அப்ரிஷியேட் பண்ணணும், டைரக்டர் சாரை அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். ஏன் அப்படின்னா இதுல நான் நடிச்சதுனால நான் அதை சொல்லலை. இந்த சின்ன படங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரிய படங்கள், நிறைய பெரிய படங்கள் வருது. அதுல நிறைய பெரிய படங்கள்ல பார்க்கும்போது க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வந்து அதுல வந்து நம்ம செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேப்பர்ல பார்க்குறோம். அது பத்திரிகை மூலமா வருது. ஆனா படத்தை பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்களா, அவ்வளவு சொன்னாங்களா, இவ்வளவு சொன்னாங்களா அப்படின்னு ஒரு இது போறது உண்டு. ஆனா இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு பட்ஜெட் பிலிம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பட்ஜெட் பிலிமா தெரியல. ஏன்னா இப்போ ஒரு சின்ன டீசர் போடும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்ப படமா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. அதுல நடிச்சதுனால இன்னமும் நான் அதை சொல்ல முடியுது. ஏன்னா இப்ப ஊடகங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் போது அதை நீங்க கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆக்சுவலா படத்துல இருக்குங்கிறது மக்கள்கிட்ட ரீச் ஆகும். மக்களும் வந்து தியேட்டர்ல நம்ம பார்ப்பாங்க. அண்ட் ஊடகங்களுடைய சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. அவங்களையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.